ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்க நமக்கு கிடைத்த இந்த நல்ல ஒரு காலை பொழுதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறாரே, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமது இயேசு சீக்கிரம் சபையை தம்மோடு சேர்க்கும்படியாக வரப்போகிறாரே, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளை உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்தை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சமயம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க சமயம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் we take the time to worship you Lord. உம்மை ஆராதிக்க நாங்கள் சமயம் எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய நேரத்தை உமக்கென்று கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆராதிக்கிறதற்கான நேரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதற்காக நேரத்தை எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. we take time to worship you. இந்த காலை வேளை உம்மை ஆராதிக்க நாங்கள் எடுத்திருக்கிறோம். உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தாரும். உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்ததில் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். நாம் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. இப்போது தினமதிலே என்கிற 37வது பாடலை நாம் பாடி நாம் தேவனை ஆராதிப்போமாக. 37வது பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே இந்நாள் வரை உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி பொங்கிடுதே என் உள்ளம். இந்த பாடலை 37வது பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. இப்போது தினமதிலே ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனை ஸ்தோத்திரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தா கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே பாடுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும்
கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தாரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ இப்போது தினமதிலே. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. சொல்லுவோமா அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே உம்மை நினைக்கும் போது எங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பெருவெள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் இன்னும் மகிழ்ச்சி பொங்குவதாக. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிற பாடலை நாம் பாடி ஆராதிப்போம். 157வது பாடலை நாம் பாடி என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி ஆண்டவரை பாடி நாம் துதிப்போமாக. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. ராஜானி செய்த நன்மைகளை ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எண்ணுகிறேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தூயவரே ஆராதனை உமக்கே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, சொல்லுவோமா? தூயவரே பாத்திரரே, என் துணையாளரே. தூயவரே என் துணையாளரே, பரிசுத்தரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. தூயவரே உமக்கு துதிகளை செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்லாரும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எத்தனை நல்லது. ஓ ரபகலரகலது ஷபலரகலதுரலரகலதுரலரலரகஷபு. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆமென். Hallelujah, Rabula Bahala Ragaladu Shabura Bala Ragaladu Ralara. நீர் அதிசயமானவர், அதிசயமானவர், எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வேளையிலும் தேவ சபையிலே அவருக்கு நன்றி சொல்லுங்கள். We have gathered here to give praises to you, Lord. நாங்க இங்க கூடி வந்திருக்கிறது எதற்குன்னு சொன்னா உம்முடைய நாமத்தை துதிக்கிறதற்காக, துதிக்கிறதற்காக, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய கிருபையை எண்ணி பார்ப்பதற்காக, உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு உமக்கு துதிகளை செலுத்துவதற்காக. Yes, hallelujah, 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 hallelujah. சிறகுகளினாலே எங்களை மூடுகிறவரே, உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறவரே, உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக எங்களை காக்கிறவரே, தேவனுடைய பாதுகாவலை அனுபவிக்கிற திறமை சொல்ல முடியும். என்னை இம்மட்டும் காத்தீ, இம்மட்டும் என்னை காத்தீ,
இம்மட்டும் என்னை காத்தீ, இம்மட்டும் என்னை காத்தீ. நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய சிறகுகளின் கீழாக எங்களை மறைத்து வைக்கிறவரே, உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக எங்களை காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை கரம் பிடித்திருக்கிறவரே, என்னை கைவிடாதவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரமலக ஷகலதுரல ரகலதுரமல ரகலது ஷபுரமல ரகலல. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபுல மகலது ஷபுரமல ரகலதுரல ரலரா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னும் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு பெரியவர். நாங்கள் நினைக்கிறதற்கும் அஞ்சிக்கிறதற்கும் மேலாகவே எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாள் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல நாள், உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்கிற நாள். காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அவர் உன்னதர், அவர் பெரியவர், அவர் மகத்துவர், அவர் மாறாதவர், அவர் பெரியவர், சர்வ வல்லவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், தாங்குகிறவரே. இந்த நாளை தேவன் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை தேவன் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபையப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கமப்பா, உம்முடைய தயவாண்டவரே எங்களை தாங்குகிறது, எங்களை தாங்குகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்களை வெற்றியாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். இந்த நாளை நமக்கு ஜெயமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் துவங்குகிற நாள், அவருடைய சமூகத்தில் துவங்குகிற நாள், அந்த நாள் ஜெயமாயிருக்கு, அந்த நாள் ஜெயமாயிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். க்ளோரி. அவரை கரங்களை தட்டி நாம் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளை நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. க்ளோரி. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா மறுபடியும் சொல்லுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிறவரே, வெற்றி சிறக்கிறவரே, அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருப்பீரார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு ஆண்டவரே, தோல்வி தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளி, அல்லேலூயா அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம், இன்று மகிழ்வோம், அக்களிப்போம். தள்ளப்பட்ட கல்லை போல, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலில் அதிசயம் இது, கைதட்டி கைதட்டி கர்த்தர் என் வாழ்க்கையில இம்மட்டும் என்னை கொண்டு வந்த உம்முடைய அதிசயம், கர்த்தர் செயலில் அதிசயம் இது, கைதட்டி கர்த்தர் செயல், கர்த்தர் செயலில் நான் பிழைத்திருக்கிறது, கர்த்தருடைய செயலே, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி, கர்த்தர் செயல் இது, அல்லேலூயா. கர்த்தர் செயல் இது, அதிசயம், கரங்களை தட்டி அல்லேலூயா. இம்மட்டும் நான் உயிரோடு இருப்பது, பிழைத்திருப்பது, இது தேவனுடைய செயல் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த முடியும்? ஆண்டவருடைய ஒரு செயல் என் வாழ்க்கையில் இல்லாம இருந்திருந்தா நான் பிழைத்திருக்கவே முடியாது. இன்று நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய செயலே, உம்முடைய செயலே, உம்முடைய செயலே, உம்முடைய செயலே. இயேசுவே, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய செயல் இது, அதிசயம் இது, உள்ளம் திறந்து நன்றி சொல்கிறே. நீரே இம்மட்டும் என்னை நடத்தினீர்,
இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இம்மட்டும் எங்களை நடத்தினீர். நீரே இம்மட்டும் எங்களை நடத்தினீர். ஆண்டவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில, அவருடைய அதிசயமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லப்பா, ஆனா உம்முடைய கிருபையினால நீர் என் வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆமென். ஓ கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. நன்றி சொல்லி துதியுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. அவர் நாமத்தை துதியுங்களே. ஹல்லேலூயா. உம்முடைய செயல்களை எண்ணி உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோ. ரபலவா ஷகலதுரலரா ஓலரா ஹலரலரலரா புலவா ஹலரலரா துஷபலரகல துஷபுரமலரா. நன்றி இயேசுவே. உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே. நல்லவரே செய்தவரே நன்றி சொல்லலாமா? நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல என் வாழ்க்கையை நீர் எத்தனை அதிசயங்களினால் அழகுபடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்லவரே நன்மை செய்பவரே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி. மறுபடியும் சொல்லுவோமா? உம்வல்ல செயல்கள், உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே ஹல்லேலூயா. நன்றி நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவரே உம்முடைய
உம்முடைய அற்புதங்களை என் வாழ்வில் செய்திருக்கிறவரே, மகத்துவரே, மகிமைக்குரியவரே, மாறாதவரே, சர்வ சிருஷ்டி மேஜமா நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான, சிருஷ்டிக்கும் எஜமான. You are the Lord of all creation. காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, அல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனை போல பெரியவர் இல்லை, நாம் துதிகளை செலுத்துகிற கர்த்தரை போல் உயர்ந்தவர் இல்லை. அவர் துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஓ, துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார், துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார், அவர் துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேரால முடியாம இருக்கலாம், எத்தனையோ பேரால முடிஞ்சும் வர இயலாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் நிறுத்தினது ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லலாம்? Yes Lord, it is your grace that brings us to your worship place. உம்மை ஆராதிக்கிற இடத்துல எங்களை கொண்டு வந்தது உம்முடைய கிருபை என்று நாங்கள் சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்த இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். அந்த வாரத்திலும் தேவனே எங்களோடு கூட உம்முடைய கரம் இருந்து எங்களை சகல வழியிலும் நடத்தும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, எங்கள் வழிகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம். என்ன பேச வேண்டும் எங்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எங்கே போக வேண்டும் எங்களுக்கு வழி காட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. உமக்கு ஏற்றவைகளை சிந்திக்க, உமக்கு ஏற்றவைகளை சிந்திக்க, உமக்கு ஏற்றவைகளை. பேதுருவே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது என்ன? இந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஏற்றவைகளை சிந்திக்க, உமக்கு ஏற்றவைகளை சிந்திக்க தேவனே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
உமக்கேற்றவைகளை சிந்திக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கேற்றவைகளை சிந்திக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள் எங்கள் சிந்தையை ஆட்கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் சிந்தையை ஆட்கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினால் வழி நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நம்மை விட்டு விலகாதவராய் இந்த வாரத்திலும் இருப்பாராக. அவர் நம்மை விட்டு விலகாதவராய் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருப்பாராக. நம்மை விட்டு விலகாதவர். அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே, பகல் அகலலாம், இரவு அகலலாம், நீர் மாத்திரம் எங்களை விட்டு விலகாமல், உம் கிருபை எங்களை விட்டு விலகாமல். அப்பா ஆமே, விலகாதிருப்பதாக, விலகாதிருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விலகாதிருப்பதாக என்று ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. அறிவிப்பு நான் உங்களோடு கூட தருகிறேன். நாம் இன்னும் வழிபாட்டு ஸ்தலங்கள் முன்பு செய்த முறை நாம் காணிக்கை செலுத்துவோமாக. நாம் அனைவரும் எழும்பி நிற்போம். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஆமென். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. தேவைகளை சந்தித்தே தேவனின் நன்றியையா தோளில் சுமந்தவரே, நன்றி நன்றி
அந்த சபையை கொடுத்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். மைக் எடுத்துக்கொடும். Praise you Lord. Hallelujah. Amen Jesus. ஆனாகல். Hallelujah. Shaburabala. Amen. Stotram, 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 stotram. Amen. Hallelujah. உட்காருவோம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விலக்காதிருப்பாராக. கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விலக்காதிருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஜனங்கள் தாவீதை, ராஜாவாகிய தாவீதை தங்கள் உள்ளத்தில் வாழ்த்தின சில வாழ்த்துதல்கள் சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் 3ஆம் வசனத்தில் அவர்கள் கொடுக்கும் ஒரு வாழ்த்துதல் அங்கே இருக்கிறது. அந்த வாழ்த்துதலை நாம் இந்த நாளிலும் கூட தியானிப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் எடுக்கலாம், வாசிக்க கேட்போம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஹல்லேலூயா. ராஜாவை குறித்து ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை மிக அருமையா, உமது உமது. நான் அந்த வார்த்தை தான் சில அதிகாலை ஆராதனைகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஜனங்கள் ராஜாவை குறித்து உமது உமது வேண்டுதல்களை கேட்பாராக, உமது விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வாராக, உம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்வாராக என்று இங்கே சொல்லுகிறார். நமது பலிகள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமது பலிகள், நாமும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறோம். அந்த ஜனங்கள் ராஜா செலுத்தும் பலிகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த நாளில் நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் ஏற்றுக்கொண்ட பலியை செலுத்தின ஒரு மனிதனை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். தேவன் அந்த மனிதன் செலுத்தின பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் செலுத்தின பலியை ஏற்றுக்கொண்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களில் உலகத்தில் மனுக்குலமெல்லாம் அழிந்திருக்கும் போது இவனும் இவன் குடும்பமும் மாத்திரம் பேழையில் காக்கப்பட்டு வெளியே புது உலகத்தை காணும் போது அவனுடைய உள்ளத்தில் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றி தன்னிடத்தில் இருக்கிறவைகளில் எடுத்து தேவனுக்கு பலி செலுத்தினதையும் அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டதையும் அங்கே நாம் படிக்க முடியும். அந்த மனிதனுடைய பெயர் நோவா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கலாமா? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சுத்தமான சகல பறவைகளிலும்
சிலவற்றை அவன் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். போதும், கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நோவா செலுத்தின பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு செலுத்தின பலியை, அதுதான் தேவன் ஏற்றுக்கொண்டதின் அர்த்தம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் அதன் வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை. It was a sweet smelling sacrifice for God. நோவா செலுத்தினது தேவனுக்கு சுகந்த வாசனை, அவருக்கு பிரியமான பலி. அந்த நோவா செலுத்தின பலியை அவர் முகர்ந்த போது அவருக்கு அது சுகந்த வாசனையாயிருந்தது. சிலர் செலுத்துகிற பலி அவருக்கு அருவருப்பா இருக்கிறது. சிலர் செலுத்துகிற பலி அவருக்கு சுகந்த வாசனையா இல்லை, நறுமணமா இல்லை. எல்லார் செலுத்தும் பலிகளும் அவரை சந்தோஷப்படுத்தவில்லை. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, பலிபீடத்தில் ஒரு பலி வைக்கப்பட்டு விட்டால் அது தேவன் அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. நாம் செலுத்தின எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று நினைக்க கூடாது. நாம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் தேவனை பொறுத்தது. ஒரு மனுஷனுடைய வெற்றி அவன் கொடுத்த பலியில் அல்ல, அதை ஏற்றுக்கொண்ட தேவனில் தான் இருக்கிறது. எவ்வளவும் பலி செலுத்தலாம், எத்தனை விதமான பலிகளையும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கலாம். பலி செலுத்தினதோடு நம்முடைய காரியம் முடியவில்லை. அது அங்கீகரிக்கப்பட்டதை கண்டால்தான் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாக வேண்டும். எவ்வளவு கொடுத்தோம் என்பது பெருசல்ல, நான் கொடுத்ததை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா என்பதுதான் மிக முக்கியம். இயேசு ஒரு சமயம் காணிக்கை பெட்டியின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது அநேக செல்வந்தர்கள் அங்கே ஏராளம் கொடுத்ததும் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்திரீ கொடுத்தது அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது. ஒரு ஸ்திரீ கொடுத்தது சுகந்த வாசனையா இருக்கிறது. மற்றவர்களுக்கு அற்பமாய் தோன்றலாம், மற்றவர்களுக்கு சின்னதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவருக்கு எது சுகந்த வாசனை என்பது நாம் செலுத்துகிற உண்மையில் இருந்துதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ கொடுத்ததில் 2 காசு கொடுத்தாள், ஆனால் அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருந்தது. சற்று கற்பனை பண்ணி பாருங்கள் நோவாவின் பலியை. நோவா கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். அவன் என்ன பலி செலுத்துகிறான்? மிருகங்களிலும் பறவைகளிலும் இருந்து எடுத்து பலிபீடத்தில் வைத்து அது தேவனுக்கு பலி செலுத்தப்படுகிறது. மிருகங்களும் பறவைகளும் ஒரு இடத்தில் வைத்து கொளுத்தி எரிக்கப்பட்டால் என்ன வாசனை வரும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எந்த மாம்சமும் ரோமமும் எரிந்தால் நாற்றம் வரும். எந்த மாம்சமும் ரோமமும் எரிந்தால் நாற்றம் வரும். ஒன்றை நான் சொல்ல முடியும், மனுஷனுக்கு நாற்றமான பலிகள் தேவனுக்கு உகந்த பலிகளாக இருக்கிறது. we are not satisfying man. நம்ம செலுத்துகிற பலியினால மனுஷனை திருப்திப்படுத்துவதல்ல, தேவனை திருப்திப்படுத்துவது. நம்ம ஆராதிக்கிற ஆராதனை மனுஷனுக்கு வாசனையா தோன்றாம இருக்கும். நம்ம செய்கிற உபவாசம், நம்ம செய்கிற ஜெபம், நம்ம செய்கிற கொடுக்கிற பலிகள் மனிதனுக்கு அற்பமாய் தோன்றலாம். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், மனிதனை திருப்திப்படுத்த அல்ல நோவா பலி செலுத்தினது, தேவனை திருப்திப்படுத்துவதற்காக பலி செலுத்தினான். நீங்கள் செலுத்தும் பலிகள் எதுவானாலும் மனிதனை பாராதேயுங்கள். மனிதனுக்கு எது உகந்தது என்று நீங்கள் பாராதேயுங்கள். மனிதனின் மூக்குக்கு அல்ல, அவனுடைய வாசனையை அவனை திருப்திப்படுத்துவதற்கல்ல நாம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு திருப்தியை உண்டாக்குகிற பலிகளை நாம் செலுத்துவோமாக. அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். நோவா பலிபீடத்திலே வேளையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். அவன் பலியை தேவன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார்னு சொல்லி இருக்கிறதே, அல்லது கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி அவன் என்ன பலி செலுத்தினான்? அதைத்தான் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகிறோம்.
அப்படி அவன் என்ன பலி செலுத்தினான்? நோவா செலுத்தின பலியின் விசேஷம் என்ன? அந்த பலியை தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டாரே, அதற்கு காரணம் என்ன? நோவாவின் பலி அப்படி என்ன விசேஷம் அதில் இருக்கிறது? ஒரு விசேஷத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். அதை அந்த ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சுத்தமான சகல பறவைகளிலும். ஒரு வார்த்தையை நான் வலியுறுத்துகிறேன். நோவா செலுத்தின பலி என்ன பலி தெரியுமா? சுத்தமான பலி. அல்லேலூயா. சுத்தமா அவன் பேழைக்குள்ள சுத்தமானதும் உண்டு, அசுத்தமானதும் உண்டு, சுத்தம் இல்லாததும் உண்டு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 2, 3 ஆகிய வசனங்களில் பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். உள்ளே போனது வெளியே வருகிறது. தேவன் ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி மழையை நிறுத்தி இப்பொழுது தேவன் கதவை திறந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து உள்ளிருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். இவன் கண் முன்னே அநேக காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. மிருகங்கள், சுத்தமானவைகளும் சுத்தம் இல்லாதவைகளும் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு அவன் செலுத்தினது என்ன தெரியுமா? சுத்தம் இல்லாதவைகளில் 2ஐ பிடித்து செலுத்தவில்லை. சுத்தம் இல்லாத மிருகங்களோ சுத்தம் இல்லாத பறவைகளிலோ சிலவற்றை பிடித்து அவன் செலுத்தவில்லை. தேவன் சுகந்த வாசனையாக நோவாவின் பலியை அங்கீகரிக்க காரணம் என்ன தெரியுமா? He took the clean one. அவன் தன்னிடத்தில் இருந்ததில் சுத்தமானவைகளை கர்த்தருக்கு செலுத்தினான். இன்று நான் காலையில் உங்களோடு சொல்லுகிற ஒரே குறிப்பு என்னவென்றால், give the clean to God. கர்த்தருக்கு சுத்தமானதை கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் துதிகளானாலும், உங்கள் ஸ்தோத்திரங்களானாலும், உங்கள் ஜெபமானாலும் எங்கே இருந்து வரட்டும் என்றால் பரிசுத்தத்தில் இருந்து எழும்பி வருவதாக. தேவனுக்கு கொடுப்பது சுத்தமானதாய் இருப்பதாக. Give God the clean. அதைத்தான் நான் உங்களோடு சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுப்பது உங்கள் பலியை அவர் ஏற்றுக்கொள்வாராக. தாவீதினிடத்தில் சொல்லப்பட்ட போல தமது சர்வாங்க தகன பலிகளை தேவன் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. பலி ஏற்றுக்கொள்ளப்பட தேவன் நமது பலியை அங்கீகரிக்க அதிலே சுத்தம் காணப்படுவதாக. Give the clean to God. இருக்கிற சொற்ப நேரத்தில் நான் உங்களோடு நாம் கொடுக்க வேண்டிய 5 பரிசுத்தமானதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1 என்னவென்றால், give the clean worship to God. தேவனுக்கு பரிசுத்த ஆராதனையை அவருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை எப்படிப்பட்டதா இருப்பதாக என்றால் பரிசுத்தமானதா இருப்பதாக. தேவன் யாக்கோபை சந்தித்து ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்றாரு, நீ எழும்பு பெத்தேலுக்கு போ, உனக்கு தரிசனமான உன் தேவனாகிய கர்த்தருக்கு அங்கே பலி செலுத்துன்னு சொல்லுகிறார். God wants the worship from Jacob. ஆண்டவருக்கு யாக்கோபு இடத்திலிருந்து ஆராதனை வேண்டும். நீ பெத்தேலுக்கு போ. பெத்தேல் என்றால் அதனுடைய பொருள் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு பெத்தேல் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா தேவனுடைய வீடு. ஆண்டவர் இப்பொழுது இவனை எழும்பி யாக்கோபை எங்க போ சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுடைய வீட்டுக்கு போ சொல்லுகிறார். எதற்கு போ சொல்லுகிறார் தெரியுமா? பலி செலுத்தும்படியாக போ சொல்லுகிறார். பலி செலுத்த போ சொன்ன போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் நான் பேசுகிற சம்பவம் இருக்கிறது. அதனுடைய 2ஆம் வசனத்தில் இருக்கிறது என்னவென்றால், 1ஆம் வசனத்தில் தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். எதற்கு? யாக்கோபே, நீ பெத்தேலுக்கு எதுக்கு போனோம்? எனக்கு பலி செலுத்த. தேவனுடைய வீட்டுக்கு நீ எதற்கு போனோம்? பலி செலுத்த. எனக்கு பலி செலுத்த நீ போனோம். கர்த்தர் யாக்கோபிடத்துல பலி செலுத்த போன்னு சொன்ன உடனே அவன் செய்தது என்ன தெரியுமா? நோவா
கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு சொன்ன போது சுத்தமானவைகளை எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினது போல யாக்கோபு ஆண்டவர் அவனை பெத்தேலுக்கு போ, அங்கே பலிபீடத்திலே நீ எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன போது அவன் செய்தது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 35 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் ஒரு செய்தி சொல்லியாச்சு, நீ பெத்தேலுக்கு போகணும், தேவனுடைய வீட்டுக்கு போகணும், பலி செலுத்தணும்னு சொல்லியாச்சு. அப்ப பலி செலுத்த ஆயத்தப்படுறதுக்காக தன் குடும்பத்தை பார்த்து அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? உங்களில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி விட்டு, அடுத்த வார்த்தையை கவனியுங்கள், உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, உங்கள் வஸ்திரங்களை உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. எதுக்கு? பலி செலுத்த போக, பெத்தேலுக்கு போக, தேவனுடைய வீட்டுக்கு போக. அங்க போய் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். பலி செலுத்தணுமானா எப்படி செலுத்தணும்? சுத்திகரிக்கணும். யாக்கோபு தன் குடும்பத்திற்கு செய்ததை இந்த காலை நான் உங்களோடு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை பரிசுத்தத்தில் இருந்து வருவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது, நாம் துதிகளை செலுத்த வரும்போது ஸ்தோத்திரத்தோடு வரணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை இன்னும் சுத்திகரியும், என்னை இன்னும் சுத்திகரியும். பரிசுத்த பலிகளைத்தான் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். காயின் பலி செலுத்தினான், ஆபேல் பலி செலுத்தினான். காயினுடைய பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த பலிகள் அங்கே இருக்கிறது. நான் கேட்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் வருகிற நாம் அனைவரும் பலி செலுத்தும் போது நம்மில் சிலர் செலுத்தின பலிகள் அப்படியே அங்கீகரிக்கப்படாமல் தேவ சமூகத்தில் இருந்தால் எத்தனை துக்கம், நமக்கு எத்தனை வேதனை. ஆண்டவரே, நான் வந்து கொடுத்தேன், ஆசையா கொடுத்தேன், ஆனா என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே, என்கிட்ட என்ன குறைவு, நான் கொடுத்ததுல என்ன குறைவு? சிலருடைய பலிபீடங்களிலே அக்கினி இறங்கிட்டு என்னுடைய பலிபீடத்தில் இன்னைக்கு அக்கினி இறங்கவில்லையே என்றால் எத்தனை வேதனையானது. அதனாலதான் யாக்கோபு சொன்னா, பெத்தேலுக்கு போய் பலி செலுத்தணுமானா நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில போக முடியாது. சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்துல ஆசாரியர்கள் பலி செலுத்த வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பலி செலுத்த வருகிற, அப்படி என்றால் ஆராதிக்க வருகிற, கர்த்தரை ஆராதிக்க வருகிற தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் பலிகள் அங்கீகரிக்கப்பட நீங்கள் give the clean to God, give the clean to God. தேவனுக்கு சுத்தமானதை கொடுங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு செய்கிற ஆராதனை, நான் சொல்லுகிற முதல் குறிப்பு அதுதான். சுத்தமானதை கொடுப்பதில் உங்கள் ஆராதனை சுத்தமாயிருப்பதாக. give the clean worship to God. சில கடவுள்களை குடித்துவிட்டு ஆராதிப்பார்கள். சில கடவுள்களை, இந்த உலகத்தில் பலவித ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. பலவித ஆராதனை முறைமைகள், பல தெய்வங்கள் உலகத்தில் உண்டு. சில தெய்வங்களுக்கு முன்பாக கூத்தடித்துக் கொண்டிருப்பார்கள், கும்மாளம் போட்டுக் கொண்டிருப்பார்கள், கேலி செய்து கொண்டிருப்பார்கள், சிரித்துக் கொண்டிருப்பார்கள், குடித்துக் கொண்டிருப்பார்கள், வெறித்துக் கொண்டிருப்பார்கள். நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. give the clean worship to God. இந்த நாளிலும் நான் உங்களோடு சொல்லுகிற முதல் குறிப்பு அதுதான். ஆண்டவருக்கு பரிசுத்தமான பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்தமான ஆராதனையை தேவனுக்கு செலுத்துங்கள். நம்ம வந்திருக்கிற இடம் பரிசுத்த இடம். நம்ம மேல இறங்குகிற மகிமை தேவ மகிமை, தேவ மகிமை. நம்ம மேல கர்த்தர் தருகிற பிரசன்னம் அது தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்ம மேல தங்குகிறதற்கு நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக. வேத புத்தகத்தில் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர என்ன செய்தார்களாம் தெரியுமா? சுத்திகரித்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டினா என்ன?
அது தேவனுடைய வீட்டில் இருப்பது, ஆராதிக்கிற இடத்துல இருப்பது. அது தேவ மகிமையை குறிக்கும். தேவ மகிமையை. பினேகாசின் மனைவி விழுந்து மரிக்கும் போது, தன்னுடைய கணவனும் மாமனும் மரித்து போனார் என்ற செய்தி கேட்கும் போது அதைவிட ஒரு பெரிய செய்தியை கேட்டாள். என்னவென்றால், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி. அது என்ன மகிமை? உடன்படிக்கை பெட்டி தான். இந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகிமை. அவளுக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது மகிமை என்று சொல்லி. அதனால தான் ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் போது என்ன செய்து கொண்டார்கள் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை என் தோளின் மேல் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் என் உள்ளத்தில் இருப்பதாக. நான் உங்களோடு சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமை உங்கள் தோளின் மேல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தில் பரிசுத்தம் இருப்பதாக. தேவ பிரசன்னம் உங்கள் மேல் வர உங்கள் உள்ளத்தில் பரிசுத்தம் காணப்படுவதாக. கர்த்தருக்கு செய்யும் ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருப்பதாக என்றால் அது பரிசுத்தமானதாய் இருப்பதாக. Give the clean worship. இரண்டாவது குறிப்பு, give the clean heart. சுத்தமான இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். நோவா தன்னுடைய பலிபீடத்திலே எதை செலுத்தலாம் என்று தான் இருந்த பேழையிலிருந்து அனைத்தும் வெளியே வரும்போது அவனுடைய கண்கள் எதை பார்க்கிறது தெரியுமா? சுத்தமானது எங்கே? ஆண்டவருக்கு நான் கொடுப்பது சுத்தமானது. நான் இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு உங்கள் சுத்தமான இருதயத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே கூடி பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன பேசுகிறார்கள்? புறஜாதிகளை எப்படி நாம் அங்கீகரிப்பது, எப்படி சபைக்குள்ளே புறஜாதிகளை அங்கீகரிப்பது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இந்த வித்தியாசம் இருந்தது. யூதர்கள் என்றும் புறஜாதிகளும் என்ற வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசம் இருந்த காலத்துல ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கல. ஆண்டவர் புறஜாதிகளையும் யூதர்களையும் ஒன்றாய் மாற்றிவிட்டார். இப்ப ஆண்டவருடைய கண்களில யூதன் விசேஷமானவன், புறஜாதியான் தாழ்ந்தவன் என்பது இல்லை. கர்த்தர் பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டிலே ரட்சிக்கப்பட்டார்கள் யூதர்களும், ரட்சிக்கப்பட்டார்கள் புறஜாதிகளும். இவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய கண்கள் யூதனை மேலாகவும் புறஜாதியனை கீழாகவும் பார்க்கவில்லை, இரண்டையும் ஒன்றாகவே பார்த்தது. அதை பேதுரு புரிந்து கொண்டார். பேதுரு யூதர்கள் மட்டுமல்ல புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை கண்டார். அந்த புறஜாதிகளிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன மாற்றம் தெரியுமா? அசுத்த இருதயம் சுத்த இருதயமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. இந்த புறஜாதிகளும் தேவனால் அங்கீகரிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? they never changed their dress. அந்த புறஜாதிகள் யூதர்களை போல Dress போட்டுட்டு கோயிலுக்கு வரல. அன்னைக்கு யூதர்கள் கோயிலுக்கு போனா அவங்களுடைய வஸ்திரம் வேறு விதமாக இருக்கும், அந்த புறஜாதிகளுடைய வஸ்திரங்கள் வேறு விதமாக இருக்கும். ஆனால் இந்த யூதர்கள் நடுவே புறஜாதிகளும் கர்த்தருடைய ஜனங்களாய் மாறினது வஸ்திர மாற்றம் அல்ல, இதய சுத்திகரிப்பு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் என்றால் புறஜாதிகளுடைய இருதயங்களை அந்த தேவன் சுத்தமாக்கி நமக்கும் என்றால் யூதருக்கும் அவர்களாக என்றால் புறஜாதிகளுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ஹல்லேலூயா. இந்த பலியை எது பரிசுத்தமாக்கிட்டு தெரியுமா? இந்த புறஜாதிகள் என்கிற பலியை எது பரிசுத்தமாக்கிட்டு தெரியுமா? இருதய சுத்திகரிப்பு. நான் சொல்லுகிற இரண்டாவது காரியம், நீங்களும் நானும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது சுத்தமான இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்போமாக. நம்முடைய வஸ்திர மாற்றத்தினால் அவர் சந்தோஷப்படுகிறதில்லை. நான் தலைமுடியை இப்படி வெட்ட ஆரம்பித்தேன், அதனால இப்ப ஆண்டவருக்கு அது பிரியம். ஒரு கூட்டம் சொல்லும் நீளமாய் வளர்த்தால் பரிசுத்தம் என்று சொல்லி, ஒரு கூட்டம் சொல்லும் மொட்டை அடித்தால் பரிசுத்தம் என்று சொல்லும். நான் சொல்றேன், இருதயத்தில் உண்டானால் அது பரிசுத்தம் என்று சொல்லுகிறேன். வஸ்திரத்திலேயோ அல்லது நாம் வளர்க்கிற முடியிலோ அல்ல பரிசுத்தம் என்பது. பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், சுத்தமான மனசாட்சியை கர்த்தருக்கு பலி செலுத்துவோமாக.
come and seek God with clean conscience. சுத்தமான மனசாட்சியோடு கர்த்தரை தேடுவோமாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் கூறுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு என்ன செய்தது தெரியுமா? உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு சேவை செய்ய, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருக்கு பலி செலுத்த அது என்ன செய்கிறது? இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. Come and worship God with your clean conscience. சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதியுங்கள் சொல்றேன். ஒரு பலியை செலுத்துகிறோம் என்றால் அந்த பலியை கர்த்தருக்கு சுத்த மனசாட்சி, மனசாட்சி நம்மகிட்ட ஒன்று உண்டு, மனசாட்சின்னு ஒன்று உண்டு. அதுதான் குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு நமக்கு சொல்லுகிறது, நம்மை வாதிக்கிறது, நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. எது தெரியுமா? மனசாட்சி என்கிற ஒன்று. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் மனசாட்சி ஜீவிக்கிறதா? உங்கள் மனசாட்சி ஜீவனோடு இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஜீவனுள்ள மனசாட்சி நமக்குள் இருக்கிறதா? கர்த்தர் காயீனை சந்தித்தார். கர்த்தர் காயீனை சந்தித்தார். உன் சகோதரன் எங்கேன்னு கேட்டார். மனசாட்சி செத்தது. இவன் கொன்னது இவன் சகோதரனாகிய ஆபேலை. செத்தது இவனுடைய மனசாட்சியும் கூட. நான் உங்களோடு சொல்லுகிறேன், அந்த மனுஷனுக்கு, அந்த காயினுக்கு மனசாட்சி செத்துட்டு இப்போ ஆண்டவருக்கு ஆராதனை, அது வாயளவில் ஆராதனை, உண்மையான ஆராதனை வருவதில்லை. கர்த்தருக்கு நாம் செய்யும் ஆராதனை சுத்த மனசாட்சியோடு செய்வோமாக. தேவ சமூகத்தில் பலி செலுத்த வரும்போது, ஜெபிக்க உட்காரும் போது, வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க உட்காரும் போது நம்முடைய மனசாட்சி நம்மகிட்ட பேசட்டும், நம்முடைய மனசாட்சி பேசட்டும். சாப்பிட உட்காரும் போது மனசு சொல்லுது கை அழுக்கா இருக்குது, சாப்பிட உட்காரும் போது மனசு சொல்லுது கை உடனே என்ன செய்கிறோம்? கழுவுகிறோம். இதே போல பலி செலுத்த வரும்போது நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லட்டும் என்னவென்றால், சுத்திகரித்துக்கொள், சுத்திகரித்துக்கொள் என்று நமக்குள் சொல்லட்டும் என்று சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 1:4 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆராதித்தார்கள் தெரியுமா? நமது முன்னோர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? அவங்களுக்குள்ள தெய்வ பயம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள தெய்வ பயம் இருந்துச்சு. தேவ சமூகத்துக்கு வரும்போது பயம் இருந்து. 1ஆம் நூற்றாண்டுல ஒரு அனினியா தேவ சமூகத்தில் வந்து சாகிறாள், ஒரு சப்பீராள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து மரிக்கிறாள். தேவனுடைய சபையை பயம் பிடித்தது, ஒரு பயபக்தி தேவ ஜனங்களுக்குள் உண்டாயிற்று. பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தீமோத்தேயுனிடத்துல நமது முன்னோர்கள் கர்த்தரை எப்படி ஆராதித்தார்கள் அந்த வசனத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது. தீமோத்தேயுவே, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு, என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? பவுல் தான் கண்ட சில பரிசுத்தவான்கள், தான் கண்ட தன்னுடைய முன்னோர்கள் எப்படி கர்த்தரை ஆராதித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் என்றால், சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வருகிற அனுபவம். இந்த நாட்களில் சபையில் அந்த அனுபவங்கள் வருவதாக, சபையிலே அந்த அனுபவங்கள் வருவதாக. மனசாட்சி செத்து போய் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது ஒரு உணர்வற்றவர்களாக, ஒரு உணர்வற்றவர்களாக, இல்லப்பா என் மனசாட்சி என்னோடு பேசிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரும்போது நான் என் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க காணட்டும் என்று சொல்லுங்கள். கடைசியாக 4வதாக நாம் செலுத்தும் பலியின் சுத்தம் என்றால் என்னவென்றால், with your clean hands, சுத்தமான கைகளோடு கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சுத்தமான கைகளோடு தேவனுக்கு பலி செலுத்துங்கள். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம்
give your sacrifice, prayer, worship with clean hands. உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். நான் சொல்லுகிற கடைசி பலிபீடத்தில் நோவாவின் பலிகள் உண்டு. அந்த பலிகள் ஒன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுது? சுத்தமானதிலிருந்து கொடுத்தார், சுத்தமானதிலிருந்து கொடுத்தார். நான் சொல்லுகிற நான்காவது சுத்தம், சுத்தமான கைகள். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே சொல்லப்படுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன். தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? பரிசுத்த கைகளோடு. ஆண்டவரே, என் கைகளை சுத்தமாக்கும். ஏசாயா 1 அதிகாரத்தில் 15, 16 ஆகிய வசனங்களில் ஏசாயா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேளேன். Why God, ஏன் ஆண்டவரே எங்கள் கைகளை நாங்கள் விரித்தாலும் நீர் கேட்கவில்லை, என் கண்களை உம்மை விட்டு மறைக்கிறேன் என்று சொல்லுகிறீர். நாங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் நீர் ஜெபத்தை கேளேன் என்கிறீர். ஏன் சொன்னா, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? உங்கள் கைகள் பரிசுத்தமாய் இல்லை, கரை படிந்திருக்கிறது, குற்றம் உள்ளதா இருக்கிறது, பாவத்தின் கரை அதில் இருக்கிறது. வாட் யூ டூ இஸ் ராங். நீ செஞ்சது தவறு. நீ தவறு செய்துவிட்டு தேவனுடைய வீட்டிலே வந்து தேவனுக்கு பலி செலுத்துகிறாயா? தேவனை நோக்கி ஜெபிக்கிறாயா? உன் கைகளின் கிரியையை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். கைகளின் சுத்திகரிப்பை விரும்புகிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் கடைசியாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அது 1 தீமோத்தேயு 2:8 சொல்லுகிறார், பரிசுத்த கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்றியும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜெபியுங்கள் சுத்த கைகளோடு. 4 வார்த்தைகளை நான் உங்களோடு சொன்னேன். பரிசுத்த ஆராதனையை கர்த்தருக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன். தேவனுக்கு செய்யும் ஆராதனை பரிசுத்த ஆராதனை. சுத்தமான இருதயத்தை தேவனுக்கு கொடுங்கள், சுத்தமான மனசாட்சியை தேவனுக்கு கொடுங்கள், சுத்தமான கைகளை ஆண்டவருக்கு கொடுங்கள். ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நோவாவின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நோவாவின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நோவாவின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நோவாவின் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளமும் ஒரு வாஞ்சை, அப்பா, நான் செலுத்துகிறது அங்கீகரிக்கப்படுவதாக, நான் செலுத்துகிறது அங்கீகரிக்கப்படுவதாக, நான் செலுத்துகிறது அங்கீகரிக்கப்படுவதாக, நான் செலுத்துகிறது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்தா. இந்த காலையில் தேவனுடைய சமூகத்தில் செலுத்தப்பட்ட பலிகளிலே தேவன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்வாராக, முகர்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனை யாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனை சொல்லலாமா? சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனை யாய் நுகர்
நுகர்ந்து ஆமே சுகந்த வாசனை யாய் நுகர்ந்து மகிழ்மையா சுகந்த ஹalleluya என் ஆராதனை சுத்தமாயிருப்பதாக என் இருதயம் சுத்தமாயிருப்பதாக ஓ சுகந்த வாசனை யாய் நுகர்ந்து சபைக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். God wants the clean sacrifice. கர்த்தருக்கு இந்த சபையில் இருந்து விரும்புகிறது சுத்தமான பலிகள். நோவாவின் பலிபீடத்தில் வைக்கப்பட்டது போல சுத்தமான பலிகள், பாடல்கள் அல்ல, பரிசுத்த உள்ளத்திலிருந்து எழும்புகிற பாடல்கள், வெறும் உதடுகளின் துதிகள் அல்ல, சுத்த இருதயத்திலிருந்து எழும்புகிற துதிகள். ஓ கைகளை உயர்த்தினேன், எழும்பி நின்றேன், ஆராதனை செய்து விட்டேன். No, that will not satisfy God. சில இடத்துல சொல்லுவாங்க இப்பொழுது எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் நம்ம எழும்பினதினாலையும் கையை வைத்தினதினாலும் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுறதில்லை. எந்த வாசனை அவருக்கு சுகந்த வாசனை என்றால் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி, சுத்திகரிக்கப்பட்ட கைகள் தேவனுக்கு உகந்த பலிகள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் சபைக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருக்காக தேவனை துதிக்கிறேன். ஆராதனை எங்களை திருப்திப்படுத்துகிறதற்கல்ல, ஆராதனை ஜனங்களை திருப்திப்படுத்துகிறதற்கல்ல. நோவாவின் பலிபீடத்தில் நிற்கிற எந்த மனிதனுக்கும் நாற்றம் எடுக்கும், ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அதை சுகந்த வாசனையாக முகர்கிறீர். ரகசியம் என்ன? அது நோவா செலுத்துகிற சுத்தமான பலிகள், நோவா செலுத்துகிற சுத்தமான பலிகள். எங்கள் சபை கர்த்தருக்கு சுத்தமான பலிகளை கொடுப்பதாக. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஆராதனைகள் பரிசுத்த ஆராதனையாயிருப்பதாக. ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலிகள் சுத்தமானதாயிருப்பதாக. Take it from your clean heart. Take the sacrifice from your clean conscience. Take it in your clean hands. உங்கள் பரிசுத்த கைகளில் ஏந்தி, உங்கள் பரிசுத்த உள்ளத்திலிருந்து, பரிசுத்த மனசாட்சியிலிருந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்த கிருபை கொடும். ஆண்டவரே, பலிபீடத்தில் வச்சத நீங்க அங்கீகரிக்கலனா எங்களுக்கு சந்தோஷமே இல்லப்பா. நீர் அங்கீகரிக்கிற பலிகளை நாங்கள் செலுத்த கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவ பலனை கர்த்தர் கொடுப்பீராக என்று ஆசீர்வதிக்கிறேன். கனத்தை மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.